ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா சிஎஸ்ஐஆர். இவங்க நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க இல்லையா. இதில் தான் இப்போதைக்கு ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு, டெக்னீஷியனுக்கு, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு, அப்புறம் ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்க்கு, ஓகேங்களா. இந்த 4 போஸ்ட்டுக்குமே ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோ நான் டெய்லி உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எனக்குமே ஒரு ஊக்கமாக இருக்குது, சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோல் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா. நல்ல சம்பளங்க. ஆக்சுவலாக டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ரோலுக்குமே லைக் பே ஸ்கேல் வந்து 6ன்ற மாதிரி சொல்லிவிட்டு இவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க. 35,400 1,12,400 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் போஸ்ட் எத்தனை பேர் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா 9 பேரை எடுக்கிறாங்க. அதை ஸ்பிட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஆர் கேட்டகரியில் 4, ஓபிசியில் 1, எஸ்சியில் 2, இடபிள்யூஎஸில் 1, அப்படி பிடபிள்யூபிடியில் 1 அப்படின்ற மாதிரி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது டெக்னீஷியன் போஸ்ட்டு ஒன்று இருக்குங்க. டெக்னீஷியனுக்கு 18 பேரை எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 19,900 63,200 வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக அவங்க எத்தனை பேரை எடுக்கிறாங்க அப்படின்னா 18 பேரை எடுக்கிறாங்க, சரிங்களா. அது யூஆர் கேட்டகரியில் 6, ஓபிசியில் 6, எஸ்சியில் 3, இடபிள்யூஎஸில் 2, பிடபிள்யூபிடியில் 1 அப்படின்றது மாதிரி ஸ்பெட் பண்ணியிருக்காங்க. இந்த 18 அவங்க இப்படி தான் பிரிச்சுருந்துருக்காங்க, சரிங்களா. அடுத்தது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலில், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்ற ஒரு ரோல்லையுமே ஒரே ஒருத்தவங்களை தான் எடுக்கிறாங்க. அதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 19,900 இருந்து 63,200 வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. அடுத்த ஒரு ரோல் வந்து கடைசி ரோல் வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலு 2 பேரை எடுக்கிறாங்க, ஓகேங்களா. அது யூஆர் கேட்டகரியில் 1, எஸ்சி கேட்டகரியில் 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 63,200 வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நல்ல சம்பளங்க. ஸோ டெஃபினட்டாக நல்ல சேலரி, அதனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு, ஓகேங்களா. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபார்மகாலஜி அப்படின்ற ஒரு கோடுக்குள்ளே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அது போகையுமே போஸ்ட்டை வந்து அலாட் ஆகியிருக்கு. ஃபார்மகாலஜி அப்படின்ற ஒரு ஏரியாவில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்லேயே வருது இல்லையா. ஸோ இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அதில் 60% மார்க் வாங்கியிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, சரிங்களா. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்லேயோ இல்லை ஃபார்மகாலஜிலையோ நேச்சுரல் ப்ராடக்ட்லையோ ஏதாவது இருந்ததுன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு போஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸில் 60% மார்க் வாங்கியிருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது மாலிகுலர் பயாலஜியில் கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் பயாலஜியில் நீங்கள் பிஎஸ்சி மாலிகுலர் பயாலஜியோ இல்லை பயோடெக்னாலஜியோ அதில் 60% மார்க் வாங்கினா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது பிளான்ட் ப்ரீடிங், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் பிளான்ட் ப்ரீடிங் கீழே வருது. அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா, பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கணும், 60% மார்க் வாங்கியிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, சரிங்களா. அடுத்தது அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டடாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரோல் ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இல்லை அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தாலும் ஓகே, 60% மார்க் வேணும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது, சரிங்களா. அடுத்தது வந்து இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் கீழே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரோலில் வந்து 28 வயசுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 75,212 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா மக்களே. ஸோ இது வந்து செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. OMR பேஸில் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ 200 மார்க்குக்கு இருக்கும், 3 மணி நேரத்துக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் கேட்போம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்போம் அப்படின்ற மாதிரி கன்சர்ன் சப்ஜெக்ட்ஸையும் நாங்கள் கேட்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைப்பா எனக்கு இது தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.